கரிசலாங்கண்ணி வெண்கரிசலை அல்லது கையாந்தகரை ஒரு மருத்துவ மூலிகைச் செடியாகும். இதில் இருவகை உண்டு. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணியை அதன் மஞ்சள் நிறப்பூக்களை வைத்து அடையாளம் காணலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணியை அதன் வெள்ளை நிறப் பூக்களை வைத்து அடையாளம் காணலாம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் காணப்படும் இது ஓராண்டுத் தாவரமாகும். பெயர்கள் இதற்கு கரிச்சை, கரியசாலை, கரிக்கை, கைகேசி, கரிக்கண்டு, கையாந்தகரை, பிருங்கராஜம், தேகராஜம், கரிசனாங்கண்ணி, கரிசனம், பொற்றலைக்கையான், மஞ்சள் கரிசாலை ஆகிய வேறு பெயர்களை உண்டு. இதன் இலைச்சாறு கரிசல் நிலம் போல கருமையான சாயத்தைக் கொடுப்பதால் இப்பெயர் பெற்றது. கரிசலாங்கண்ணி பயன்கள் சளி, இருமல், தோல் பற்றிய நோய்களுக்கும் மருந்தாகும். இரத்த சோகையுள்ளவர்கள் கரிசலாங்கண்ணியை நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலை மாலை இருவேளைகளில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்குத் தேவையான இரும்புச் சத்து கிடைக்கும். இதனால் இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். காணப்படும் நாடுகள் கரிசலாங்கண்ணி ஞான மூலிகை எனப் போற்றப்படுகிறது. மூலிகைகளில் கரிசலாங்கண்ணி தேச சுத்தி மூலிகை எனப் பாராட்டப்படுகிறது. வள்ளலார் கண்ட தெய்வீக மூலிகை எனப்படுகிறது. கையாந்தரை, கரப்பான், கரிசாலை என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. அருமையான மருத்துவ குணம் கொண்ட காய கல்ப மூலிகை. கரிசலாங்கண்ணி இலையிலுள்ள சத்துக்கள்: நீர் 80% மாவுப் பொருள் 9% புரதம் 1% கொழுப்பு 9% கால்சியம் வாயிர் 2 யூனிட் இரும்புத்தாது 8 யூனிட் பாஸ்பரஸ் 20% இவை அனைத்தும் 100 கிராம் கரிசலாங்கண்ணி இலைச்சாற்றில் உள்ள சத்துகள். கரிசலாங்கண்ணி கீரை என்றால் என்ன? கரிசலாங்கண்ணி கீரை தங்கம், காயகற்ப மூலிகை என்று சொல்லப்படும் கரிசலாங்கண்ணி கீரையில் இரும்புச்சத்து, தங்கச்சத்து அதிக அளவில் உள்ளன. அதனால்தான் தங்கம் மூலிகை என்று இந்த கீரையை அழைப்பார்கள். கரிசலாங்கண்ணியில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி என்று 2 வகைகள் உண்டு. கரிசலாங்கண்ணி செடி எது? ஆயுர்வேதம் மற்றும் சித்தா போன்ற பாரம்பரிய இந்திய மருத்துவ முறைகளில் ஒரு போற்றப்படக்கூடிய மூலிகை கரிசலாங்கண்ணி ஒரு மருத்துவ மூலிகை செடியாகும். இவற்றில் வெள்ளை, மஞ்சள், நீலம், சிவப்பு என பூக்களின் நிறங்களின் அடிப்படையில் 4 வகைகளாக கரிசலாங்கண்ணி செடி இருக்கின்றன. கரிசலாங்கண்ணி சாப்பிடும் முறை: கரிசலாங்கண்ணி இலையை அப்படியே 2 அல்லது 3 எடுத்து வெறும் வாயில் இட்டு மென்று வந்தால் உடல் கழிவுகள் தங்காமல் வெளியேறிவிடும். கரிசலாங்கண்ணி இலையை பொடியாக நறுக்கி பருப்புடன் சேர்த்து கூட்டாக சமைத்து சாப்பிடலாம். இது உடல் கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றும்.